வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின் சேட்டலைட் புகைப்படங்களை இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது. கேரளாவில் பருவமழை தீவிரமடைந்துள்ள காரணத்தால் அங்கு கடும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வயநாடு மலைப்பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை நிலச்சரிவு ஏற்பட்டு சுமார் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தும் 200க்கும் மேற்பட்டோர் காணாமலும் சென்றுள்ளனர். அவர்களை தேடும் பணியானது இன்று 5வது நாளாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நிலச்சரிவால் வயநாடு பாதிக்கப்பட்டுள்ளதை இஸ்ரோ தெளிவான சேட்டலைட் விளக்கப்படம் வெளியிட்டு விளக்கியுள்ளது. மேலும் இதனுடன் நிலச்சரிவிற்கு முன்பு இருந்த புகைப்படத்தையும் ஒப்பிட்டிருக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து 1550 மீட்டர் உயரத்தில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பது புகைப்படத்தில் தெளிவாக பதிவாகியிருக்கிறது. மேலும் மண் சரிவு ஆரம்ப புள்ளியிலிருந்து 8 கிலோமீட்டர் வரை பயணித்திருப்பதாகவும் ஒட்டுமொத்தமாக 86,000 சதுர அடி பரப்பளவு நிலங்கள் இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தனது நவீன கார்டோசாட் 3 ஆப்டிகல் சேட்டலைட் மற்றும் மேகங்களின் ஊடாக தெளிவாக பார்க்கக்கூடிய ரிசாட் சேட்டலைட்டுகளை கொண்டு படம் பிடித்து இஸ்ரோ விளக்கி காட்டியிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.